ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான கணிப்பை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனுடைய அடிப்படையில் இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த ஜூன் 14ஆம் தேதி என்றே பார்த்திங்கன்னா அமாவாசையும் நிகழ்கிறது. இந்த அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சியானது ஏற்பட்டிருப்பது எந்த அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, அவர்களுடைய எதிர்காலங்களானது எப்படி அமையும், அதேபோல் பார்த்திங்கன்னா இப்பொழுது அவர்களுக்கு ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது ஏற்படுமா, இல்லை கடந்த சில காலங்களாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளே மீண்டும் தொடரப்போகிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இப்போ இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா மிக முக்கிய பொறுப்புகளையும் விறுவிறுப்பான காரிய வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் காணப்படுது. அதே போல் ஜென்ம ராசியில் பார்த்திங்கன்னா 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலங்கள் நடந்து கொண்டு இருப்பதனால உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களை ஒழுக்கத்தோடும் அதேபோல் முறையான திட்டமிடலோடுமே பார்த்திங்கன்னா செயல்படுமாறு தொடர்ந்து பக்குவப்படுத்தி வருவார். எனினும் கூட இந்த காலகட்ட நேரங்களில் பார்த்திங்கன்னா ஜோதிட விஷயங்கள் என்னவென்றால் உங்களுடைய தன லாபாதிபதியான குரு பகவான் இப்பொழுது இந்த நேரங்களில் உங்களது 6ஆம் வீடான கடகராசிக்குள் பிரவேசித்து உச்ச நிலையை அடைய இருக்கிறாரு. ஸோ அதனால் 6ஆம் இடத்து சஞ்சாரங்கள் என்பதனால நீங்கள் சிறிதும் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் சுபகிரகமான குரு அங்கு உச்சம் பெறுவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாள்பட்ட கடன்கள், உத்தியோக போட்டிகள் மற்றும் நீண்ட நாள் பிணிகளில் இருந்து உங்களுக்கு பூரண விடுதலையானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். விடுதலையை கிடைத்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு மாறுவது உங்களுடைய சொத்து விவகாரங்களில் வேகத்தை தந்தாலுமே இல்லத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயங்களில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் 3ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதனால் உத்தியோகத்தில் அசாத்தியமான ஒரு சுறுசுறுப்போடும் காரிய வீரியத்தோடுமே நீங்கள் செயல்படுவீங்க. இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய 6ஆம் வீடான உத்தியோக சஞ்சார ஸ்தானத்திற்குள் நுழைகின்றாங்க. ஸோ அதனால் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா தேங்கி கிடந்த நிறைய விஷயங்கள் மற்றும் பொறுப்புகள் அனைத்துமே உங்களுடைய தலைக்கு மேல் பார்த்திங்கன்னா விழக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் அன்றாட வேலைகளோ மிக கடுமையாக உங்களுக்கு அதிகரிக்கும். இருப்பினும் சுப கிரகமான குரு 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதனால எவ்வளவு கடினமான வேலைகளாக இருந்தாலுமே உங்களது தனித்திறமையினால மிக சுலபமாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குறிப்பாக மருத்துவம், சட்டம், மனிதவள மேம்பாடு, மக்கள் தொடர்பு துறைகளில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மாபெரும் மைல்கல்லை பார்த்திங்கன்னா எட்ட வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களது நேர்மையான உழைப்பிற்கு மேலதிகாரிகளிடமிருந்து முழுமையான அங்கீகாரங்களும் வெகுமதிகளும் இப்பொழுது தேடி வரும். அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் கடன்களை பார்த்திங்கன்னா பெறுவதற்கும் இந்த நேரங்கள் மிகவும் ஏதுவானதாக இருக்குங்க. ஸோ அதற்கான சாதகமான காலகட்டங்களாக வியாபார விரிவாக்கத்திற்காகவோ அல்லது புதிய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவோ நீங்கள் வங்கிகளை அணுகினால் 6இல் இருக்கக்கூடிய உச்சகுருவினுடைய அருளால் எந்தவித தடைகளும் இன்றி வணிக கடன்கள் சுலபமாகவே பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படும். அதேபோல் இந்த காலகட்டங்களானது உங்களது சப்தமதிபதியான சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிப்பதனால உங்களது புத்தி கூர்மைகளை கொண்டு சந்தையில் பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள். அதே போல் கிரியேட்டிவ் நிறுவனங்கள், இன்ஜினியர், டிசைனிங் ஏஜென்சிகள்,
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டன்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இப்பொழுது லாபங்கள் வந்து பார்த்திங்கன்னா காணலாம். அமோகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் கிரகங்கள், அதாவது செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு மாற இருப்பதனால மோட்டார் வாகன விற்பனை, உள்கட்டமைப்பு மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரங்கள் இப்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா சூடு பிடிக்கும். ஸோ அதற்கான நேரங்கள் வந்துருச்சு. இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா மந்த நிலையை சந்தித்த நீங்கள் இப்பொழுது சூடு பிடிக்க போகுது உங்களுடைய வியாபாரம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுடைய நிதிநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கடன் நிவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களது தனாதிபதியான குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 6ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால கையில் வரக்கூடிய வருமானத்தை வீணாக வந்து பார்த்திங்கன்னா சேமிக்காமல் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த பழைய கடன்கள் மற்றும் பாக்கிகளை அடைப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுப்பீர்கள். உங்களது கடின உழைப்பின் மூலம் ஈட்டிய வருமானங்கள் கடன்களை தீர்க்க பயன்படுத்துவதனால மனதிற்கு பெரிய நிம்மதிகளானது உண்டாகும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால வரவு செலவுகளில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கட்டுப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்வது மிகவும் அவசியங்க. ஸோ இந்த நேரத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டிற்கு மாற இருப்பதனால உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு புதிய மனை வாங்குவதற்கோ அல்லது நிலத்திற்கான அட்வான்ஸ் தொகையை செலுத்துவதற்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவது சிறந்தது. அது வந்து சுப செலவாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதாவது சுபமாக வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்யலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது உங்களது ஆரோக்கிய ஸ்தானமான 6ஆம் வீடு மிகவும் பலமாக ஆக்டிவேட் ஆவதனால உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய விழிப்புணர்வை மேற்கொள்வது ரொம்ப அவசியம். குரு மற்றும் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இணைந்திருப்பதனால கல்லீரல், சிறுநீரகம் அல்லது உடலில் ஹார்மோன் சமநிலையின்மை இது போன்ற உபாதைகளானது உருவாகலாம். குறிப்பாக நீரிழிவு நோய் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவர்கள் இனிப்பு பண்டங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அதாவது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் வந்து பார்த்திங்கன்னா அவசியமாகிறது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவு முறையை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கொள்ளணுமோ அதன்படி எடுத்துக்கொள்வது தாங்க சிறந்தது. தேவையில்லாமல் ஆசைப்பட்டு வந்து சாப்பிட்டு பின்விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டாம். இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா மாற இருப்பதனால உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மாறுவதனால லேசான நெஞ்செரிச்சல், அசிடிட்டி அல்லது பித்த உபாதைகளானது உருவாகும். தினசரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எளிய வந்து யோகா பயிற்சிகளை செய்வது, யோகாசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் மேற்கொள்வது உங்களது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மிக சிறப்பாக வைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியங்க. ஜென்ம ராசியில் சனி இருப்பதனால உங்களுடைய பேச்சல் வந்து பார்த்திங்கன்னா அறியாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் பேசியிருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பூதாகாரமாக வெடிச்சிடும். ஸோ அறியாமல் ஒரு முரட்டுத்தனமாக வந்து பேசும் பொழுது அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக முடிஞ்சிடும். இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தின் இறுதியில் செவ்வாய் பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கு நுழைவது இல்லத்தில் லேசான உஷ்ணத்தன்மையை வந்து கூட்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக உங்களது தாயாரிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்தமதிபதியான சூரிய பகவான் இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுவது திருமண வாழ்க்கையில் தம்பதியிடையே உள்ள அந்யோன்யத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் பழைய மனஸ்தாபங்களை மறந்து வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ரீதியான எல்லா விஷயங்களுமே இப்பொழுது வளர்ச்சியை வந்து அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா உங்களுடைய மனதிற்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இப்பொழுது கடினமான போட்டிகள், தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அறிவுக்கு காரகனான குரு பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து
இப்பொழுது வந்து 6ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால வங்கித்துறை, சட்டம் மற்றும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்கள் அசாத்திய வெற்றிகளை பதிவு செய்வார்கள். ஸோ இந்த நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. உங்களது வித்யஸ்தானாதிபதியான புதன் பகவான் இப்பொழுது இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே பலமாக இருப்பதனால் மாணவர்களினுடைய நினைவாற்றலும் கூர்மையாகவே இருக்கும். திறன்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. படிப்பில் உங்களை வந்து பார்த்திங்கன்னா முதன்மைப்படுத்தக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் கும்பராசி நேயர்கள் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை செவ்வரளி மலர்களை கொண்டு வழிபட்டு வருவது சிறந்தது. இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சச்சரவுகள், சண்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலகும். சொத்து தடைகளானது நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.